வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்ஏஜி டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து ஒரு நடப்பு நிகழ்வை காண்போம். நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது ஜிஎஸ்டி தொடர்பான என்னென்ன விஷயங்கள் உள்ளன என்பதை பார்க்கலாம். நண்பர்களே, இந்த ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி என்று அர்த்தமாகும். நண்பர்களே, இந்த ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி, சரிங்களா? இது நேர்முக வரி அல்ல, இது ஒரு மறைமுக வரி. மேலும் இந்த ஜிஎஸ்டி என்பது மத்திய மற்றும் மாநில வரிகளுக்கு மாற்றாக விதிக்கப்படும் ஒற்றை வரி என ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற நோக்கத்தை கொண்டது. மேலும் இது அரசியலமைப்பு சட்டம் 2017 101 சட்ட திருத்தத்தின்படி அறிமுகம் செய்யப்பட்டது. சரி, எப்போ அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா ஜூலை 1, 2017 அன்றுதான் சில மாநில வரிகளையும் மத்திய வரிகளையும் இணைத்து அவற்றை ஒரே வரி ஒரே நாடு என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு 2016 ஆண்டு வரை பிப்ரவரி மாதத்தின் கடைசி வேலை நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பிரிட்டிஷ் கால நடைமுறையை இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ நம்ம நாட்டில் இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது எப்போ இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை உங்களுடைய கேள்வியாக விட்டுறேன். பாருங்களேன், பட்ஜெட் தாக்கல் தேதி எப்பொழுது அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மையார் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தார். எனவே அந்த பட்ஜெட் தாக்கல் தேதி என்பது மிகவும் கடினமான கேள்வியாக உங்களுக்கு விட்டுவிடுகிறேன். அதற்கு நீங்கள் கமெண்ட்ல விடை செய்து நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? சரி நண்பர்களே, வாங்க அடுத்து என்ன பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 1 ஜூலை 2017 தொடங்கினதுனால ஜூலை 1ஆம் தேதியை ஜிஎஸ்டி தினம் அப்படின்னு நம்ம நாடு கொண்டாடுது. சரி, இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம், போன மாதம் ஜனவரி 2026 எவ்வளோ வரி வசூலித்தது அப்படின்னா 1,93,384 கோடி ஜிஎஸ்டி வரியானது நம் நாட்டில் வசூல் ஆனது. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, நம்ம போர்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். 1 ஜூலை 2017 அப்பொழுது ஒரு 4 விதமான அடுக்குகளில் வரி விகிதம் செய்யப்பட்டது. 1 5%, 12%, 18%, 28%. சரி, இப்படி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணாங்க, இந்த வரி அடுக்குகள் வரி விகிதங்கள் இருந்தன. அடுத்து இந்த 2017 2022 ஜூன் மாதம் வரை, அதாவது ஏறக்குறைய 5 வருடம் வரை இந்த 4 விகித அடுக்கு, அதாவது இந்த வரி விகித அடுக்கானது ஃபாலோ செஞ்சாங்க. அதாவது ஃபாலோ பண்ணி இதன்படியே வரி விதித்து நம்ம ஜிஎஸ்டி வாங்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூன் 2022க்கு பிறகு அது நீட்டிக்கப்பட்டது. எவ்வளோ நாளைக்கு? 1 மார்ச் 2026 வரை இது நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த குறிப்பிட்ட காலம் வரை இந்த ஜிஎஸ்டி நீட்டிக்கப்பட்டது. சரி, இப்போ தற்போதைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க நேற்று தான் 9வது முறையா என்ன பண்ணாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார், நம்மளுடைய நிதி அமைச்சர் தான் இந்த குட்ஸ், அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இல்லைன்னா சரக்கு மற்றும் சேவை வரி, இவற்றை நிர்வகிக்கக்கூடிய தலைமை
தலைமையாக இருப்பாங்க. சரி, இப்போ பாருங்க, ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிறத நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவங்க போன சுதந்திர தின விழாவில் சொன்னாங்க. இது மாதிரி ஜிஎஸ்டி வந்து 2.0 கொண்டு வருவோம், அதில் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி இந்த 5%, 12%, 18%, 28%, என்ன பண்ணாங்க? 12%, 18%, 12%, 18% அப்படின்னு அந்த ஸ்லாப் இருக்கும் தெரியுங்களா? அதை அவங்க நீக்கம் பண்ணிட்டாங்க. அது எப்போ அமுலுக்கு வந்தது அப்படின்னா செப்டம்பர் 22, 2025. அப்போ இந்த 2% அந்த வரி அடுக்குகளை, வரி விகிதங்களை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் இந்த ஸ்லாபை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, சரி இது மாதிரி வரி விகிதத்தை வந்து ஸ்லாபை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எப்படி சின்ன ஒரு மாறுதல் ஏற்படுமே அப்படின்னு தோணும்போது அவங்க அதற்கு பதிலாக தீமை விளைவிக்கக்கூடிய மற்றும் ஆடம்பரமான பொருள்களுக்கு 1 முதல் 290% வரை டாக்ஸுகள் விதிக்கப்படும்னு நிர்மலா சீதாராமன் அம்மையார் இந்த ஜிஎஸ்டியில் அறிவிப்போன்னு சொன்னாங்க. அறிவிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ நடைமுறையில் இருக்குது. சரி, இப்போ சரிங்க, இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி போயிட்டதுனால இந்த 18%, இந்த 12%, 18% கேன்சல் ஆகிட்டதுனால எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் சொல்லிட்டு சொன்னாங்க. யார் சொன்னது? ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள். அதில் நம்மளுடைய தமிழ்நாடும் உண்டு. ஏறக்குறைய 8 மாநிலங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது எங்களுக்கு சரியில்லை, எங்களுக்கு ஏறக்குறைய 1,50,000 லட்சத்திலிருந்து 2 லட்சம் கோடி வரை எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்போது இதை தான் வந்து சொல்லும்போது அதை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம ஜிஓஎம் அவங்க வந்து அதாவது மாநில நிதி அமைச்சர்கள் குழு சேர்ந்து நம்ம இதை பிறகு விவாதிக்கலாம்னு சொன்னாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்களேன், புகையிலை, பான் மசாலா இவற்றிற்கு 40% அளவிற்கு, அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடியதில் இவற்றெல்லாம் ஒன்றில் புகையிலை, பான் மசாலா இவற்றிற்கு 40% அளவிற்கு ஜிஎஸ்டியில் அதிகமாக வரி விதித்தாங்க. ஏன், நேற்று பட்ஜெட்டில் கூட இந்த புகையிலை, பான் மசாலாவுக்கு இந்த 40%இலிருந்து இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நேற்றைய நிகழ்வு இது. சரிங்களா? அப்போது செப்டம்பர் மாதம் சொன்ன இந்த நிகழ்வானது அதன் தொடர்ச்சி நேற்று பட்ஜெட் தாக்கல்லையுமே எதிரொலிச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். மேலும் நண்பர்களே, இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த பட்ஜெட் தாக்கல் நிகழ்வில் நிர்மலா சீதாராமன் அம்மையார் தொடர்ந்து 9 முறை, சரிங்களா, அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டின்றது இந்த பட்ஜெட் தாக்கலாக இருக்கட்டும், இந்த வரி விகிதத்தோட தொடர்புடையதுனால நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நண்பர்களே, நான் இந்த மாதிரி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு காணொளியையும் நீங்கள் கண்டு பயன்பெற வேண்டும் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய படிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது வருகின்ற தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஒரு பேஸாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தோடு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.